Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்சிஆர் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சப்ஜெக்ட்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். அதெல்லாம் லீனியர் அல்ஜிப்ரா சப்ஜெக்ட்ல இருந்து மேட்ரிசஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ question number 27 பார்க்கலாம். Let A, B, B, n by n matrices, which of the following equals trace of A square into B square? Option A, trace of AB whole square. Option B, trace of AB square A. Option C, trace of AB square. Option D, trace of BA BA. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூன் 2015ல சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ அண்ட் பின்றது n by n மேட்ரிசஸா இருந்து அதோட ட்ரேஸ் வேல்யூ எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சா இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ட்ரேஸ் ஆஃப் ஏ பி ஸ்கொயர் இன்ட்டு ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதோட ஈக்குவலண்ட் ட்ரேஸ் வேல்யூ. ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல ட்ரேஸ் ஆஃப் ஏபி வேல்யூ என்னன்றது தெரிஞ்சதுன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏபின்றது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, என் பை என் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் பி இன்ட்டு ஏன்றது நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே நோன் ரிசல்ட் தான். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயரை ஏ இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம், பி ஸ்கொயரை பி இன்ட்டு பின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம், பிஏன்னு எழுதிக்கலாம், நடுவில் இருக்கிறத மாற்றிக்கலாம். ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பிஏ பி. திருப்பி இது எப்படி வந்துடும் அப்படின்னா ஏபி பிஏ. அப்போ நடுவில் இருக்கிற பி ரெண்டு பியும் சேர்த்து நம்ம பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ பி ஸ்கொயர் ஏ. இது வந்து ஆப்ஷன் சி பியில் இருக்கு நம்மளுக்கு, ட்ரேஸ் ஆஃப் ஏ பி ஸ்கொயர் ஏன்றது. இதுவே இன்னொரு மாடல்லையும் நம்ம போடலாம். ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்ன்றதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு பின்னு கொடுத்துக்கலாம். திருப்பி இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஏ இன்ட்டு ஏபின்னு கொடுத்துக்கலாம். நம்ம இதை மாற்றிக்கலாம், நம்ம பிஏ மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா பிஏன்னு போட்டுக்கிறீங்க ஃபர்ஸ்ட். இப்போ ஏபி ஏபின்னு கிடைக்கும். திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏபியை மாற்றும் போது ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஏன்னா ட்ரேஸ் ஆஃப் ஏபின்றது என்னன்னு சொல்லியிருக்கோம், ட்ரேஸ் ஆஃப் பிஏன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால வந்து பி இன்ட்டு ஏஏ பின்னு வரும். திருப்பி நடுவில் இருக்க ஏ ரெண்டு ஏ இருக்குல்ல, ஏ இன்ட்டு ஏ, அதை வந்து நம்ம ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ட்ரேஸ் ஆஃப் பி ஏ ஸ்கொயர் இன்ட்டு பின்ற ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரேஸ் ஆஃப் ஏ பி ஸ்கொயர் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். Question number 28. Let A belongs to M3 of R be such that A power 8 is equal to I. Then option A, minimal polynomial of A can only be of degree 2. Option B, minimal polynomial of A can only be of degree 3. Option C, either A is equal to identity matrix or A is equal to minus identity matrix, 3 by 3 identity matrix. Option D, there are uncountably many A satisfying the above. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஏன்றது M3 of Rல எடுத்துக்கும் போது இப்போ A power 8 is equal to I என்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2018 சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, there are uncountably many A satisfying the above condition. So இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ A belongs to M3 of R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு கண்டிஷன் A power 8 is equal to I in 3 by 3 identity matrix கொடுத்துருக்காங்க. இப்போ A belongs to M3 of Rனாக்க டிகிரி ஆஃப் மினிமல் பாலினாமியல் வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கும்னா less than or equal to 3 இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் கண்டிஷன் என்ன இங்க கொடுத்துருக்காங்க, A power 8 is equal to I. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இதோட பாலினாமியல் எப்படி எழுதலாம்னாக்க எக்ஸ் பவர் 8 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த பாலினாமியல் வந்து வித் சாட்டிஸ்ஃபைஸ் ஏ, அதாவது ஏ அனிலேட்ஸ் இந்த பாலினாமியல்னு சொல்லிடலாம்.
So A satisfies this polynomial x power 8 minus 1 is equal to 0. ஏன்னா இந்த கண்டிஷன் கொடுத்திருக்கனால அதை வந்து பாலினாமியலா எழுதும்போது x power 8 minus 1 is equal to 0 ன்னு எழுதலாம். So இப்போ வந்து நம்ம இது எப்படி ஃபார்முலா போடலாம் அப்படின்னீங்கன்னா a square minus b square ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. அப்ப a square minus b square ஃபார்முலா என்ன நம்மளுக்கு a minus b into a plus b. So இங்க பாத்தீங்கன்னா x power 8 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா x power 4 whole square minus 1 square எழுதிக்கலாம் equal to 0 ன்னு எழுதிக்கலாம். இப்ப இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏன்றது நம்ம இந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஏன்றது x power 4 bன்றது 1 ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இங்க x power 4 minus 1 into x power 4 plus 1 ன்னு வரும். Again நம்மளுக்கு x power 4 minus 1க்கு ஃபார்முலா நம்மளுக்கு a square minus b square ஃபார்முலா போடும்போது x square minus 1 into x square plus 1 ன்னு வந்துரும். இந்த இதுக்கு அப்படியே திருப்பி இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். So அடுத்தது x power 4 plus 1 is equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க. இப்ப கொடுத்திருக்கிற பாலினாமியல நம்ம எப்படி எழுதிட்டோம் x power 8 minus 1ன்றது x minus 1 திருப்பி x square minus 1ன்றதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க x minus 1 into x plus 1 ன்னு எழுதிக்கலாம். அப்ப ஃபார்முலா வந்து நம்மளுக்கு x square minus 1ன்றத x plus x a minus a square minus b square ஃபார்முலா படி a minus b into a plus b ஃபார்முலா எழுதிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல என்ன பண்ணோம் x power 4 minus 1க்கு நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா x square minus 1 into x square plus 1 ன்னு எழுதணும். இப்ப இந்த மாதிரி நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை வந்து இங்க எழுதும் போது நம்மளுக்கு கிடைக்கிற பாலினாமியல் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏல பாருங்க, இப்ப மினிமல் பாலினாமியல் ஆஃப் ஏ கேன் ஒன்லி பி ஆஃப் டிகிரி 2. மினிமல் பாலினாமியல் கொடுத்திருக்கிற இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பவர் 1 இருக்கு பாருங்க, இது வந்து பவர் 1 இருக்கிற பாலினாமியல் மினிமல் பாலினாமியல், இது ஒரு பவர் 1 இருக்கிற மினிமல் பாலினாமியல், இது வந்து பவர் 2 இருக்கிற மினிமல் பாலினாமியல், இது பவர் 4 இருக்கிற மினிமல் பாலினாமியல். இதுக்குள்ள மல்டிபிகேஷன்ல நம்ம போடும்போது x into x into x into x போடும்போது x கியூப் கூட வரும் நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிகிரி 2 மட்டும்தான் இதை டிவைட் பண்ணுது அப்படின்றது மினிமல் பாலினாமியல்ன்றது இந்த பாலினாமியல டிவைட் பண்ணணும். அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கிறது பாருங்க, மினிமல் பாலினாமியல் ஆஃப் ஏ கேன் ஒன்லி பி ஆஃப் டிகிரி 2. அப்ப டிகிரி 2 இருக்கிற மினிமல் பாலினாமியல் தான் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, விச் இஸ் ராங். ஏன்னா மினிமல் பாலினாமியல் இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல டிவைட் பண்ணும்போது இதுல நம்மளுக்கு டிகிரி 2 இருக்கிறது மட்டும் டிவைட் பண்ணாது, நான் சொன்ன மாதிரி பவர் 3 இருக்கிறதும் டிவைட் பண்ணும். அப்ப x minus 1 into x square plus 1ஆலையும் இந்த பாலினாமியல டிவைட் பண்ணலாம், x plus 1 into x square plus 1ஆலையும் நம்மளால இந்த பாலினாமியல டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா டிகிரி 2 மட்டும் நம்மளுக்கு டிவைட் பண்ண முடியும்ன்றது தப்பு. அதே மாதிரிதான் டிகிரி 3 மட்டும் வச்சு வர்ற மினிமல் பாலினாமியல் இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல டிவைட் பண்ணுன்றதும் தப்பு. ஏன்னா 4ம் நம்மளுக்கு இருக்கு இல்ல, அங்க 4 இருக்கிற மினிமல் பாலினாமியல் மட்டும் கூட எடுத்து இதை டிவைட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் ஏவும் வராது, பியும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏவும் இன்கரெக்ட், ஆப்ஷன் பியும் இன்கரெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா ஏன்றது என்னவா எடுத்துக்கிறாங்க, ஐடென்டி மேட்ரிக்ஸா எடுத்துக்கிறாங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா நம்மளுக்கு தெரியும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ 1 0 0 0 1 0 0 1 0. அதே மாதிரி a is equal to minus i3ன்றது இந்த மாதிரி எடுத்துக்காங்க. அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் சியும் நம்மளுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை, ஏ வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுவும் நம்மளுக்கு இருக்காது. அப்ப நம்மளுக்கு டிகிரி 2ஆ இருக்கிறது, டிகிரி 1ஆ இருக்கிறது, டிகிரி 3ஆ இருக்கிறது, டிகிரி 4 அப்படின்னாக்க there are infinitely many a satisfying the above conditionன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு தப்பு, ஆப்ஷன் பியும் தப்பு. ஏன்னா m of x இப்படி எடுத்துக்கும் போது இது டிவைட் பண்ணாது, இது மட்டும் டிவைட் பண்ணாது, 2 இருக்கிறது மட்டும் டிவைட் பண்ணாது. இங்க 3 இருக்கிற பாலினாமியல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பின்றது 3 டிகிரி இருக்கிற மினிமல் பாலினாமியல் மட்டும் தான் டிவைட் பண்ணுன்றது தப்பு. டிகிரி 1 வச்சு வர பாலினாமியல் கூட எனக்கு டிவைட் பண்ணுது. ஸோ இதுவும் நம்மளுக்கு தப்பா போயிடும். அதே மாதிரி ஆப்ஷன் சில ஏன்றது நம்மளுக்கு 3/3யும் ஏன்றது -3 i3
3 by 3 மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸும் இருந்ததுனால நம்மளுக்கு a power 8 is equal to I33ன்றது வராது. ஸோ ஆப்ஷன் டி there are uncountably many a satisfying the aboveன்றது தான் கண்டிஷன் கரெக்ட். Question number 29. Let A be an m by n matrix of rank n with real entries. Choose the correct statement. Option A, Ax is equal to b has a solution for any b. Option B, Ax is equal to 0 does not have a solution. Option C, if Ax is equal to b has a solution, then it is unique. Option D, y dash of A is equal to 0 for some non-zero y, where y dash denotes the transpose of the vector y. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2015ல சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏன்றது நம்மளுக்கு m/n மேட்ரிக்ஸா இருந்து அந்த ஏவுக்கு ரேங்க் வந்து இந்த n இருந்துச்சு அப்படின்னா அந்த ax is equal to bன்றதுக்கு சொல்யூஷன் வரும் ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் b, இல்லைன்னா சொல்யூஷன் வராது, இல்லைன்னா யூனிக் சொல்யூஷன், இல்ல அந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் தி வெக்டர் அந்த இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். அது வந்து ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இஃப் ax is equal to b has a solution and then it is uniqueன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப ஏன்றது நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னாக்க ஏன்றது 1 0 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ 1 0 0 1 0 0. அதே மாதிரி bன்றதை எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா 0 0 1ன்ற அந்த காலம் இருக்கிற மாதிரி வெக்டர் எடுத்திருக்கேன். அப்ப ab, அப்ப ரேங்க் ஆஃப் ஏன்றது நம்மளுக்கு கண்டிப்பா 3/2 மேட்ரிக்ஸ்ன்றதுனால ரேங்க் ஆஃப் ஏன்றது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபி வேல்யூ நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா 1 0 0 0 1 0 0 0 1ன்னு கிடைக்கும். அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸா இருக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் இந்த ஏபி வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு இருக்கும் 3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஏபி வேல்யூ ஐடென்டி, இந்த இதுக்கு நம்மளுக்கு ரேங்க் பாத்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் இஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு 2, ரேங்க் ஆஃப் ஏபின்றது 3. ஸோ ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம எடுத்துக்கும் போது ஃபார் எனி வேல்யூ ஆஃப் பின்றதுக்கு நம்ம இங்க கொடுத்துருக்கோம் நாட் நெசசரிலி ட்ரூ. ஏன்னா வந்து ஏவுக்கு நான் எடுத்துட்ட மாதிரி எடுத்துட்டேனாக்க இங்க கொடுத்துருக்க மாதிரி ஏவும் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது 1 1 2 2, பின்றது 2 3. ரெண்டு எக்ஸாம்பிளும் நீங்க பாத்துங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த எக்ஸாம்பிள்லயும் ரோ ஆஃப் ஏன்றது 2 அண்ட் ரோ ஆஃப் ஏபின்றது 3ன்னு கிடைக்கும். ரெண்டாவது கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏவுக்கும் இந்த பிக்கும் நீங்க பாருங்க. அப்ப இந்த ஏவுக்கு நம்மளுக்கு ரேங்க் வந்து என்ன கிடைக்கும் 2 கிடைக்காது, 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபிக்கு நம்மளுக்கு 2 கிடைக்கும். அப்ப இது ரெண்டும் நம்மளுக்கு நாட் ஈக்குவல். ஸோ ரெண்டும் நாட் ஈக்குவல்னா நம்மளுக்கு சொல்யூஷன் இந்த எனி வேல்யூ ஆஃப் பிக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி அப்ப ஆப்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு தப்பு. அதே மாதிரி செகண்ட் பாருங்க, ax is equal to 0 does not have a solution சொல்லியிருக்காங்க. அதாவது b இருக்கிற இடத்துல 0 இருக்கு. அப்படி போடும்போது a வந்து நம்மளுக்கு m/n மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் ஆர்டர், ரேங்க் வந்து n சொல்லியிருக்காங்க. அப்ப ax is equal to 0னா கண்டிப்பா x 0வா இருக்கும். அப்ப xன்றது ஒரு சொல்யூஷனா இருக்கும். அப்ப இங்க வந்து does not have a solutionன்றது தப்பு. ஸோ ஆப்ஷன் பியும் நம்மளுக்கு வராது. ஆப்ஷன் சில பாருங்க, ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன இருக்கும்போது ரேங்க் நல்லிட்டி தியரம் படி ரேங்க் பிளஸ் நல்லிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நல்லிட்டி வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்கு 0 வந்துடும். ஏன்னா ரேங்க் வந்து என்னன்றதுனால. ஸோ அப்படி பார்த்தா யூனிக் சொல்யூஷன் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் சின்றது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா இங்க ரேங்க் நல்லிட்டி தியரம் படி பாத்தீங்கன்னா ax is equal to 0க்கு நான் ஜீரோ சொல்யூஷன் கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால வந்து ரேங்க் பிளஸ் நல்லிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் கிடைக்கும். அப்ப ரேங்கே நம்மளுக்கு n கொடுத்துட்டாங்க, நல்லிட்டி வேல்யூ கண்டிப்பா 0ன்றதுனால நம்மளுக்கு இந்த கண்டிஷன் படி ax is equal to b as a solution and it is unique ன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் சின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 30. Let A be a real 3/4 matrix of rank 2, then the rank of A power t into A, where A power t denotes the transpose of A, is x.
Option A exactly 2, option B exactly 3, option C exactly 4, option D at most 2 but not necessarily 2. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் டிசம்பர் 2015ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, ஏன்றது 3/4 மேட்ரிக்ஸா இருந்து அதோட ரேங்க் 2ஆ இருந்துச்சு அப்படின்னா ரேங்க் ஆஃப் தி ப்ராடக்ட் ஏ பவர் டி இன்டு ஏ, அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏன்ற வேல்யூக்கு என்ன ஆன்சர்ன்றது தான் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் இத்தனை நீங்க கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்ஸாக்ட்லி 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ரேங்க் ஆஃப் ஏன்றது 2ன்றது கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏவும் நம்மளுக்கு சேமா இருக்கும் எப்பயுமே ரேங்க் வேல்யூ. ஸோ இது ரெண்டு இது எல்லாமே நம்மளுக்கு சேம். அப்ப ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ எல்லாத்தோட ரேங்க்கும் சேம்ன்றதுனால நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏ பவர் டி இன்டு ஏவும் நம்மளுக்கு என்னவா இருக்கும், 2ஆ தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ எக்ஸாக்ட்லி 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். Question number 31. If A is a 5/5 real matrix with trace 15 and if 2 and 3 are eigenvalues of A, each with algebraic multiplicity 2, then the determinant of A is equal to option A 0, option B 24, option C 120, option D 180. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் டிசம்பர் 2015ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்றது 5/5 மேட்ரிக்ஸா இருக்கும் அண்ட் அதோட ட்ரேஸ் வேல்யூ 15 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐகன் வேல்யூஸ் நம்மளுக்கு ரெண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க, 2 and 3 வித் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 and 3ன்றது ரெண்டு ஐகன் வேல்யூஸ் வித் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி 2ன்றதுல கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னாக்க டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஐகன் வேல்யூஸை வச்சு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நான் இந்த ஐகன் வேல்யூஸ் வச்சு டிட்டர்மினன்ட் ஃபார்முலா வச்சு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதுபடி பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் போட்டு இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 180ன்றது தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ. ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப ஏன்றது நம்மளுக்கு 5/5 மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. 5/5 மேட்ரிக்ஸ்னா கண்டிப்பா எத்தனை ஐகன் வேல்யூஸ் வரும், நம்மளுக்கு 5 ஐகன் வேல்யூஸ் வரும். ஸோ 5 ஐகன் வேல்யூஸ்ல 2 and 3 ரெண்டு ஐகன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரிப்பீட்டடா எத்தனை தடவை ரிப்பீட் ஆகி வரும்ன்றது தான் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்ப 2 வந்து 2 டைம்ஸ் வரும் அண்ட் 3 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ மொத்தமா எனக்கு 2 and 3 வித் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படி 2னாக்க 2 டைம்ஸ் 3 2 டைம்ஸ்னும் போது 4 ஐகன் வேல்யூஸ் இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப அஞ்சாவதா ஒரு ஐகன் வேல்யூ இருக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் என்ன குழு கொடுத்துருக்காங்க, ட்ரேஸ் வேல்யூ 15ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ட்ரேஸ் வேல்யூ 15 அப்படின்னா ட்ரேஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். அப்ப ஐகன் வேல்யூஸ் எல்லாம் நம்ம λ1, λ2, λ3, λ4, λ5 is equal to trace of ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 ஐகன் வேல்யூஸ் தெரியும் இல்லையா. இப்ப 4 ஐகன் வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நம்ம 2 + 2 + 3 + 3 இந்த அஞ்சாவதா இருக்கிற ஐகன் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் ட்ரேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு 15ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க λ5 ஃபிஃப்த் ஐகன் வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னாக்க 5. 15 - 10 5ன்றது தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப லாஸ்டா இருக்கிற ஐகன் வேல்யூ நம்மளுக்கு 5ன்னு கிடைக்கும். ஸோ இங்க நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூ பாத்தீங்கன்னா 5. இப்ப 5 ஐகன் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது, ட்ரேஸுக்கு சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் மாதிரி டிட்டர்மினன்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னாக்க ட்ரேஸுக்கு சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ், டிட்டர்மினன்ட்டுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, என்னென்ன போட்டிருக்கோம், 2 வந்து 2 டைம்ஸ், அப்புறம் 3 2 டைம்ஸ், அப்புறம் இப்ப கண்டுபிடிச்ச ஃபிஃப்த் ஐகன் வேல்யூ 5ன்றது. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்குது, 180. 180ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்றது கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் டின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர்.
Question number 32. Let A is equal to 1, 0, 2, 1, minus 2, 0, 0, 0, minus 3 and I be the 3 by 3 identity matrix. If 6A inverse equal to A square plus BA plus CI for ABC belongs to R, then ABC equals option A 1 to 1, option B 1 minus 1 2, option C 4 1 1, option D 1 4 1. இந்த கொஸ்டின் CSIR எக்ஸாம் ஜூன் 2017ல கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னாக்கா ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இதுல ஏபிசி வேல்யூ என்னன்றது தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மலா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் போடுவோம் இல்லையா, ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டருக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் பாலினாமியல் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிப்போம்ல, அந்த இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம்னாக்க அதுல ஏ வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த பாலினாமியல்ல கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ல இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி போடும்போது ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், ஏவோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6 × A இன்வர்ஸ் போடும்போது வர்ற இந்த இதுல இருந்து இந்த இதை ஏபிசி கோஎஃபிஷியன்ட்ஸ் வேல்யூவை நம்ம போட்டோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் ஆப்ஷன் டி 1 4 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 32ல ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏவில் ஐன்றது 3 by 3 மேட்ரிக்ஸ், அப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஏபிசி என்னன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஏன்ற மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கலாம். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எப்பயும் தெரிஞ்சதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ஆன்சர் நம்ம போட வேண்டியதான். 1 மைனஸ் அந்த டயக்னல்லாம் வந்து மைனஸ் லாம்டான்னு போட்டுட்டு அப்படி பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் மற்ற ரெண்டு டேர்ம் நம்மளுக்கு 0 0ன்னு கிடைச்சிரும். இந்த இதுல பாத்தீங்கன்னா மற்ற ரெண்டு டேர்மே நம்மளுக்கு 0 0ன்னு இருப்பாருங்க. இந்த கேஸ்ல இந்த இது 0 0, இதுவும் 0 × anything 0ன்னு கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல மட்டும்தான் 1 மைனஸ் லாம்டா இன்டூ மைனஸ் 2 மைனஸ் லாம்டா இன்டூ மைனஸ் 3 மைனஸ் லாம்டா இன்டூ மைனஸ் 0ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு இந்த இடத்துல மைனஸ் 0ன்னு வரும். ஸோ 1 மைனஸ் லாம்டா, அடுத்த கேஸ் 1 minus lambda into உள்ள இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா we get 6 plus 2 lambda plus 3 lambda plus lambda square. திருப்பி உள்ள வந்து 1 minus lambda வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா lambda cube plus 4 lambda square plus lambda minus 6 is equal to 0ன்ற இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா, அப்போ எங்கெல்லாம் லாம்டா இருக்கோ அங்கெல்லாம் என்ன போட்டுடலாம், ஏ அந்த மேட்ரிக்ஸ் இதை போட்டுக்கலாம். அப்ப ஏ கியூப் லாம்டா இருக்கிற இடத்துல ஏ போட்டோம்னாக்க ஏ கியூப் பிளஸ் 4a ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் 6 இன்டூ ஐடென்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப ஏ இன்வர்ஸால இது ரெண்டு சைடும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். இப்ப ஏ இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணும்போது ஏவோட பவர்ல ஒன்னொன்னு குறையும். அப்ப ஏ கியூபா இருக்கிறது ஏ ஸ்கொயரா வரும். அடுத்தது பிளஸ் 4a பிளஸ் ஐடென்டி அப்புறம் மைனஸ் 6 இன்டூ ஏ இன்வர்ஸ். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் 6a இன்வர்ஸ ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாக்க எப்படி கிடைக்குது நம்மளுக்கு a ஸ்கொயர் பிளஸ் 4a பிளஸ் i இஸ் ஈக்குவல் டு 6a இன்வர்ஸ்ன்னு கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு நம்மளுக்கு 1 அண்ட் பி இருக்க இடத்துல 4 அண்ட் சி இருக்க இடத்துல 1. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 4 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 33. Given a matrix n by n matrix B, define e power b by e power b is equal to summation j is equal to 0 to infinity b power j divided by j factorial. Let p be the characteristic polynomial of b, then the matrix e power pb is option A identity matrix n by n identity matrix, option B n by n zero matrix, option C E into n by n identity matrix, option D pi into n by n identity matrix. So இந்த question பாத்தீங்கன்னா ஜூன் 2016 CSIR எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்போ இதுல என்னன்னாக்கா E பவர் B வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. Bன்றது n by n மேட்ரிக்ஸா இருந்தது அப்படின்னா E பவர் B யோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க.
இப்போ பீன்றது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் பியா இருந்துச்சு அப்படின்னா இ பவர் பிக்கு பதில் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் பி போட போறோம். அப்படி போட்டோம்னாக்கா நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ n/n ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் இதுக்கு ஈக்குவலன்ட் வேல்யூ. ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 33ல பீன்றது n/n மேட்ரிக்ஸ் அண்ட் இ பவர் பி யோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அண்ட் இ பவர் பி ஆஃப் பி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னன்னாக்க நம்மளுக்கு இ பவர் பி வேல்யூ கொடுத்துறாங்கல்ல, இது இ பவர் எக்ஸோட ஃபார்முலா தான். இ பவர் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம்? 1 + x + x ஸ்கொயர் + x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் + x கியூப் பை 3 ஃபேக்டோரியல் இந்த ஃபார்முலா தான். இதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பீன்றது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் பியா இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து அந்த பாலினாமியலா சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போதானே ஒரு சம் பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு. இப்போ வந்து பீன்ற மேட்ரிக்ஸ் வந்து இந்த பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா எப்படி எழுதலாம்? பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0. இதான் வந்து டெய்லர்-ஹாமில்டன் தியரம். நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றதுதான் நம்மளுக்கு அந்த ஹாமில்டன் தியரம் ஸ்டேட்மெண்ட். ஸோ பீன்ற மேட்ரிக்ஸ் வந்து இந்த பீன்ற பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போதைக்கு எனக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வேல்யூ என்ன அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். இப்போ இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பான்ஷனை எழுதுவோம். எனி மேட்ரிக்ஸுக்கு எழுதும் போது இ பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? I பிளஸ் நான் சொன்ன மாதிரி 1 + x + x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அந்த ஃபார்முலாவே தான். ஆனா x இருக்கிறதுல இங்க மேட்ரிக்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான் எக்ஸ்பான்ஷன். அப்ப இ பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு I + a + a ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா. இப்போ நம்ம ரேண்டமா வந்து ஏன்றது 0 மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்றது நம்மளுக்கு 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்கா சப்ஸ்டிட் பண்ணும்போது I + 0 + 0 ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து இ பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் n/n ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு வரும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? பி ஆஃப் பின்றது நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம்? 0ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப என்ன நான் கண்டுபிடிச்சா போதும்னா இ பவர் பி ஆஃப் பின்றத நான் என்ன கண்டுபிடிச்சா போதும்? இ பவர் 0க்கு நான் என்ன ஆன்சர்ன்றது கண்டுபிடிச்சா போதும். இ பவர் 0க்கு தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் என்ன மேட்ரிக்ஸ்னு? n/n ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு. ஸோ அப்படி பார்த்தா இ பவர் பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு n/n ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ n/n ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்றது கரெக்ட் ஆன்சர். Question number 34. Let a is equal to 0, 1, -1, 1. Then the smallest positive integer n such that a power n is equal to identity value. Option A 1, option B 2, option C 4, option D 6. இந்த question CSIR exam December 2017ல கேட்டிருக்காங்க. இந்த questionோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏன்றது நமக்கு 2/2 மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n-க்கு a பவர் n is equal to I சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னாக்க இந்த n வேல்யூ ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் டி 6ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிச்சிட்டு அது வந்து இந்த மேட்ரிக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு போன எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா ஹாமில்டன் தியரம், அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரொசீட் பண்ண போறோம். 0, 1, -1, 1. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா I. ஸோ எப்படி எழுதலாம்? 0 மைனஸ் லாம்டா 1 -1 1 மைனஸ் லாம்டா. ஸோ எப்படி வரும் நம்மளுக்கு? 0 மைனஸ் லாம்டான்றது நம்மளுக்கு மைனஸ் லாம்டா மைனஸ் லாம்டா இன்டூ 1 மைனஸ் லாம்டா. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம், அடுத்தது இதை வச்சு மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் ஆஃப் -1. ஸோ உள்ள நான் மல்டிப்ளை பண்றேன் மைனஸ் லாம்டாவால. இப்போ மைனஸ் லாம்டா பிளஸ் லாம்டா ஸ்கொயர், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு சேர்த்து என்ன வந்துடும் நம்மளுக்கு? +1ன்னு வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ இது ஈக்குவல் டு 0, இதுவும் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஆன்சரும் நம்மளுக்கு ஈக்குவல் டு 0.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாம்டா ஸ்கொயர் மைனஸ் லாம்டா பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் satisfied by ஏன்ற மேட்ரிக்ஸ். இந்த இதை வந்து நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ லாம்டா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து ஏவை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எப்படி வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் 1க்கு பதில் ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஏ ஸ்கொயரை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஐன்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது ஏ கியூப் போட்டு பார்க்கலாம். எங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஏ பவர் n வேல்யூ ஐ வருதோ அது வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். அப்போ அடுத்தது வந்து ஏ கியூப் போட்டு பார்க்குறேன். ஏ கியூப்ன்றது என்னன்னாக்க ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயருக்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? என்ன போட்டுக்கோம்? ஏ மைனஸ் ஐன்னு போட்டுக்கோம். அப்போ எப்படி வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏன்னு கிடைக்கும். ஸோ ஏ ஸ்கொயருக்கு நம்ம ஏற்கனவே என்ன போட்டு வச்சிருக்கோம்? ஏ மைனஸ் ஐன்னு போட்டிருக்கோம். இங்க ஒரு ஏ இருக்கு, மைனஸ் ஏ. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்க, பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் ஐன்னு கிடைக்கும். ஸோ ஏ கியூபுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? நம்மளுக்கு ஏ கியூபுக்கு மைனஸ் ஐன்னு கிடைக்குது. ஏ கியூபுக்கு மைனஸ் ஐனா ஏ பவர் 4 போடுறேன். ஏ பவர் 4னாக்க நம்மளுக்கு என்னன்னு வரும்? ஏவால மல்டிப்ளை பண்றோம் ரெண்டு சைடும். அப்ப என்ன வரும்? மைனஸ் ஏன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து அப்ப A4க்கு மைனஸ் ஏன்றது கிடைச்சிருச்சு. அடுத்தது ஏ பவர் 5க்கு நான் போடுறேன். ஏ பவர் 5னா எப்படி வரும் நம்மளுக்கு? ஏ பவர் 5னாக்க ஏ பவர் 4 இன்டூ ஏன்னு வரும். அப்ப ஏ பவர் 4 இன்டூ ஏன்னாக்க ஏ பவர் 4க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் ஏன்னு போட்டிருக்கோம். அப்ப மைனஸ் ஏ இன்டூ ஏ. அப்ப மைனஸ் ஏ ஸ்கொயர். மைனஸ் ஏ ஸ்கொயர்னா மைனஸ் ஏ மைனஸ் ஐ. அப்ப மைனஸ் ஏ பிளஸ் ஐன்றதுதான் இந்த ஆன்சர். அப்ப ஏ பவர் 5க்கு என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? ஏ பவர் 5க்கு மைனஸ் ஏ பிளஸ் ஐன்னு கிடைச்சிருக்கு. இதான் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு. இந்த ஆன்சர் தான் இங்க கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்தது ஏ பவர் 6 போட்டு பார்ப்போம். ஏ பவர் 6ன்றது ஏ பவர் 5யோட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணோம்? ஏவை மல்டிப்ளை பண்ணோம். ஏ பவர் 5ன்றது நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் இங்க? மைனஸ் ஏ பிளஸ் ஐ இன்டூ ஏ. அப்ப மைனஸ் ஏ பிளஸ் ஐனா மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏன்னு கிடைக்கும். மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், ஏ மைனஸ் ஐன்றது பிளஸ் ஏ. இப்போ என்ன ஆன்சர் வருது? மைனஸ் ஏ பிளஸ் ஐ பிளஸ் ஏ. இப்போ ஏ நம்மளுக்கு பிளஸ் மைனஸ்ல இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஈக்குவல் டு ஐடென்டி. அப்ப ஏ பவர் 6க்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இப்ப நம்மளுக்கு ஏ பவர் 6க்கு ஈக்குவல் டு ஐடென்டி வேல்யூ. ஸோ ஏ பவர் 6க்கு தான் ஐடென்டினா n இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம் நம்ம? 6. இந்த இடத்துல வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கிடைக்குதுன்னு எழுதிக்கலாம். ஸோ
a power n is equal to I satisfy பண்ற மாதிரியான n value smallest positive integer n னாக்க n is equal to 6 ன்றதுதான் correct answer. இதெல்லாம் தான் என்னோட reference books. CSIR NET Mathematical Science question papers from 2011 to 2019 தான் discuss பண்ணிட்டு இருக்கோம். இந்த books ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.